தயிர் எடுத்துக்கணுங்க. தயிரோ மோரோ ஒரு 5 லிட்டரு கேன் எடுத்துக்கணும். 5 லிட்டர் கேனில் போட்டு நல்லா ஊற்றி நல்லா ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம். அதில் வந்து இது போடணும், ட்ரைகோடர்மா ரெடி இல்லைன்னா சூடமான இதோ அந்த உயிரி எது போட்டு நம்ம டெப்போவில் இருக்குது அதை வந்து நல்லா கரைச்சி மூடி வச்சுக்கணும். ஒரு வாரம் கழிச்சு அப்பப்போ டெய்லி கூட திறந்து கூட கலக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும். தேமோர் கரைசல் வந்து தேங்காய் பால் மோர் கரைசல். நம்ம தேங்காய் வந்து நம்மளுக்கு காஸ்ட்லி, அது தேங்காய் போட அவசியம் இல்லை. மோர் மட்டுமே மோர் மட்டும் போட்டு அது ஸ்மெல்லு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அந்த ஸ்மெல்லு மாதிரி ஒரு உலக மோசமான ஸ்மெல்லு கிடையவே கிடையாது. நீங்கள் அதை எடுத்து ஒரு இந்த மருந்து இந்த கரைசல் ஒரு 100 மில்லி, தண்ணி ஒரு 900 மில்லி இதை எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இந்த மயில் பூரா நாத்தம். அந்த நாத்தத்துக்கு பூச்சியா மயில் ஓடி போயிடும், மயிலெல்லாம் ஓடியே போயிடும், எலியெல்லாம் காணாம போயிடும். இது என்ன நாத்தத்தில் எத்தனை நாள் இருக்குது, எல்லாம் ஓடி போயிடும். அதனால் இந்த ஒரு எளிமையான மெத்தடு. பூச்சி மருந்து உங்களுக்கு தேவையில்லாமல் நீங்கள் கடைக்கு போகக்கூடாது, எந்த கடைக்கும் போகாமல் நீங்களே சரி பண்ணிக்கணும். உங்கள் மக்களுக்கு வந்து மருந்து இல்லாத உணவு நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் டயர் செய்யணும். செஞ்சுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எஃபர்ட் எப்படின்னு சொல்லுங்கள். மகிழ்ச்சி, நன்றி. வர